புக்ஸே இல்லாத லைப்ரரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னடா லைப்ரரினா புக்ஸ் தான இருக்கும். புக்கே இல்லாம எப்படி ஒரு லைப்ரரின்னு கேட்குறீங்களா? வாங்க அத பத்தி பார்க்கலாம். ஜெர்மனில எவ்வளோ கிறிஸ்மஸ் மார்க்கெட் போட்டிருப்பாங்க. ஆனா வந்து எந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட்டுக்கும் இல்லாத ஒரு வரலாற்று முக்கியமான ஒரு பிளேஸ் வந்து இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட்ல இருக்கு. ஜெர்மனியோட பெர்லின்ல ஹம்பல்டல்ட் யூனிவர்சிட்டிக்கு முன்னாடி அமையப்பட்ட இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட்ல பல வண்ணமயமான ஸ்டால்ஸ் நெறையா இருந்தாலும், இந்த மார்க்கெட்டோட சென்டர்ல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட்ல கம்ப்ளீட்டா ஒயிட் பெயிண்ட் பண்ணி ஒரு லைப்ரரிய அப்படியே எம்ப்டியா வச்சிருப்பாங்க. ஈவன் வந்து இங்க இருக்கிற ஷெல்ஃப்லாம் வந்து கம்ப்ளீட்டா எம்ப்டியா ஒரு புக் கூட இல்லாம இருக்கும். இது ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து 1933ல ஜெர்மனில இருக்கிற நாசி ஸ்டூடண்ட்ஸ் வந்து இந்த லைப்ரரியில இருக்கிற நெறையா ஸ்காலர்ஸ், ரைட்டர்ஸ், ஜர்னலிஸ்ட்டோட புக்ஸ்லாம் வந்து எரிச்சிட்டதா சொல்றாங்க. கிட்டத்தட்ட 20,000 புக் வந்து அந்த மாரி எரிச்சிருக்காங்களாம். அது ஏன் அப்படி பண்ணாங்கங்கிறதுக்காக சரியான காரணம் வந்து தெரியல. அதோட ஞாபகமா 1995ல இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்த மிச்சல் உல்னம் என்பவர் வந்து இங்க வந்து அதற்காக மெமோரியல் அமைச்சிருக்காரு. நீங்க ஜெர்மனில இருந்து இந்த மார்க்கெட் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்களுக்கும், டிராவல் ரிலேட்டட் வீடியோஸ்க்கும் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.